ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமானது ஒரு பங்குனி உத்திரம் என்று கொடுக்கப்பட்ட உபதேசமாகும். அதில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகள் நேரடியாகவே சுட்டிக்காட்டி, நீ போன ஜென்மத்தில் தொடர்பு கொண்ட நிலையில் முருகனுடைய ஸ்தலத்தை நீ உருவாக்கினாய், அதில் பல நிலைகளை செய்தாய், அதில் விட்ட குறைகள் கொண்டுதான் இந்த சரீரத்தில் மீண்டும் எடுத்திருக்கின்றாய். ஆக போகர் பெற்ற பயனால் அவர் இன்றும் உள்ளார், என்றும் இருப்பார் முருகனாக. ஆக அந்த அவர் நிலையை போன்று நீ உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை ஆரம்ப நிலையாக சுட்டிக்காட்டி அந்த பங்குனி உத்திரத்தினுடைய காவடி ஆட்டத்தை உணர்த்தி, ஆக நாம் எவ்வாறு அது மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற நிலையில் இன்று வெறும் ஒரு களியாட்டமாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது தெய்வத்தினுடைய அருள் என்று சொல்லி அதைத்தான் அங்கே குறி சொல்வதாக இந்த செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்றோ சித்தர்கள் அவர்கள் நிலையெல்லாம் சாதாரணமாக அவர் வெளித்தோன்ற மாட்டார்கள். ஒரு நொடிக்குள் அவர்கள் ஊடுருவி வந்து என்னால் அந்த தெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகள், அத்தகைய சித்தர்கள் ஒரு நொடிக்குள் ஊடுருவி வந்து உலக ஆசையில் இல்லாத நிலைகள் அவர்கள் மெய் உணர்வுகளை மக்களுக்கு பெரும்படியாக, அதாவது சீருடன் சிறப்புடன் சொல் ஆற்றல் கொண்டு மிக அவசியமான நிலைகளைத்தான் தெய்வ வாக்காக அவர்கள் பரிபக்குவ நிலைகள் ஊட்டுவார்கள். அதுவும் நாம் இன்று சாதாரணமாக அருளாடக்கூடிய நிலையில் அல்ல, உலக ஆசையில் உள்ள சித்தர்கள் தான் என்று சொல்லி அதில் குறிப்பாக ஈஸ்வரப்பற்று இங்கே தன்னையும் சேர்த்துக் கொள்கின்றார். எனக்கும் இந்த உலக ஆசைகள் உண்டு, உலக மக்களுக்கு தெய்வ வாக்காக நானும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதைத்தான் அன்றைய காலங்கள் இதை செய்தார்கள். ஆனால் இன்றோ அருள் ஆடுகின்றார்கள். அந்த காவடி ஆட்டம் ஆடுபவர்கள், அந்த ஆட்டம் ஆடுவருடைய குறிகள் கேட்டு இவர்கள் சொல்லக்கூடிய சொல் அனைத்துமே எப்படி இருக்கிறது என்றால், இது முருகன் வந்து ஆடுவதல்ல, விநாயகர் வந்து ஆடுவதல்ல, ஆவி உலகில் இருக்கக்கூடிய அந்த ஆவிகள் தானப்பா வந்து ஆடுகின்றது. ஆக தன் நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே விரும்புகின்றார்கள். ஆனால் ஆவி அழைத்துத்தான் கேட்கின்றார்கள், ஆவியின் தன்மையைத்தான் அழைக்கின்றார்கள். ஆக இவர்கள் மட்டுமல்ல, இன்று ஜாதகக்காரர் எடுத்துக்கொண்டாலும் சரி, சாமியார் எடுத்துக்கொண்டாலும் சரி, சில வைத்தியர்கள் கூட இந்த ஆவி நிலைகளை வைத்துத்தான் செயல்படுகின்றார்கள். ஆக அவர்கள் செய்யட்டும், செய்தாலும் மக்களுக்கு நன்மை செய்தால் பரவாயில்லை. ஆனால் இந்த ஆவின் தன்மை வைத்து விளையாடுபவர்கள், அதாவது குட்டிச்சாத்தான் என்று சொல்லக்கூடிய நிலைகள், ஒரு தாய் வயிற்றிலே குறைப்பிரசவத்தில் இறந்த சில நிலைகளை அவர்கள் பிண்டமாக எடுத்து அதை பூஜித்து இந்த குழந்தையினுடைய உயிரான்மாக்களை அவர்கள் தன் வசப்படுத்தி இதைத்தான் குட்டிச்சாத்தானாக மாற்றிக்கொள்கின்றார்கள். அதை வைத்து ஆண்டவனுடைய சக்தியை அவள் ஆட்டி படைக்கும் நிலையாக மற்றவர்களுடைய குடிகளை கெடுக்கின்றார்கள். பல தவறான செயல்களை சக்தி என்று நாம் இன்று ஆதிசக்தி என்று அந்த உயர்ந்த நிலையை மாசுபடுத்தும் நிலையாக செயல்படுத்துகின்றார்கள். ஆக உலக நிலைகளை மாற்றுகின்றார்கள் இந்த குட்டிச்சாத்தான்கள் ஒற்றன் வடிவில். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு நாடு விஞ்ஞானிகள் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட இந்த குட்டிச்சாத்தான்களை வைத்து ஒற்றன் வடிவிலும் கூட செயல்படுத்துகின்றால் ஆட்சி நடத்துவதும் சரி, இப்படி எத்தனை வேலைகள் செய்வதும் இந்த குட்டிச்சாத்தானை வைத்துத்தான் பல நிலைகளை செயல்படுத்துகின்றார்கள். ஆக உலக நிலையை பார்த்தாய் அல்லவா என்று இங்கே சுட்டி காட்டி இந்த வேலைகள் எல்லாம் ஆவிகளை வைத்து செயல்படுத்தக்கூடிய நிலைகள் தான். அதாவது உடலை விட்டு பிரிந்த ஆவிகள் தான் இத்தகைய வேலைகளை மாந்திரிகம் தாந்திரிகம் என்ற நிலையில் செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் நாம் நினைப்பது என்னவென்றால், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா, இவ்வளவு தவறான நிலையில் உலகமெங்கும் செயல்படுத்துகின்றார்களே, ஏன் இதை இந்த ஆவிகளை ஆண்டவன் அடக்குவதில்லையா அல்லது ரிஷிகள் அடக்குவதில்லையா என்றெல்லாம் நாம் கேட்க தொடங்கலாம். ஆனால் இங்கே இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக இதில் இந்த இடத்தை தான் குறிப்பிட்டு, ஆண்டவன் என்பவன் யாரப்பா, ஆண்டவன் எப்படியப்பா உள்ளார் என்பதை பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அவன் மனமேதான் ஆண்டவன். அவன் மனமே குட்டிச்சாத்தானிடம் சிக்கியுள்ள பொழுது ஆண்டவன் எப்படி காப்பாற்றுவான்? ஏனென்றால் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இந்த இயக்க சக்தி தான் ஆண்டவனாக இயக்குகின்றது. அவன் குட்டிச்சாத்தானிடம் சிக்கிவிட்டால் எந்த ஆண்டவனப்பா அவனை காப்பாற்றுவான்? அந்த ஆண்டவன் அதற்குத்தான் வழி சொல்லுவான். ஆக பெரும் திருடனும் அழைக்கின்றான் ஆண்டவனை. சிறு குழந்தையாக இருந்தாலும் தன் படிப்பிற்கோ மற்ற நிலைகளுக்கோ ஆண்டவனை அழைக்கின்றது. ஆக எந்த நிலைக்கும் ஆண்டவன் என்பவன் ஜோதி நிலை பெற்றவன் தான். அவன் நிலையில் இருந்துதான் அவன் ஆசி பெற்ற சித்தர்கள் அவர்களும் நல்ல ஆசி வழங்குகின்றார்கள். அவர்கள் மக்களுக்கு நல்வழியை காட்டுகின்றார்கள். அவரவர்கள் அழைத்திடும் நிலைக்கொப்ப, அவரவர்கள் எண்ணி ஏங்கிடும் நிலைக்கொப்ப சித்தர்கள் அருள்கின்றார்கள். ஆக முருகா என்று அழைப்பவர்களுக்கும், விநாயகன் என்று அழைப்பவர்களுக்கும், ஈஸ்வரா என்று அழைப்பவர்களுக்கும் இது போன்ற போகோரோ மற்ற சித்தர்கள் அவர்கள்தான் வந்து உயர்ந்த ஆசிகளை அவர்கள் அளிக்கின்றார்கள். ஆனால் இன்று
இந்த மூல உண்மைகளை தெரிந்து ஞானிகள் மகரிஷிகள் சித்தர்கள் உணர்வை பெறக்கூடியவர்கள் அரிதிலும் அரிதாகிவிட்டார்கள். அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை அழைப்பதும் மற்ற அழிவுக்காக. ஏனால் இன்று நாம் வாழக்கூடிய மக்கள் என்று சொன்னாலும் அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுப்பது, அல்லது கணவன் மனைவிக்குள் சண்டை, அல்லது நண்பருக்குள் பகமை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குள் பகமை, ஒரு தொழிலுக்கு தொழில் செய்வது பகமை, ஒரு நாட்டுக்கு நாடு பகமை, ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் பகமை என்ற நிலையில் இப்படி அங்கே ஆட்சி செய்பவர்களை அவர்கள் வீழ்த்துவதற்காக இப்படி எத்தனை நிலைகள் ஆண்டவனுடைய சக்தியை தவறான வழிகளுக்கு ஆவி நிலைகளுக்கு பயன்படுத்தி அந்த அடிப்படையிலேயே தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய சக்தி அறியாதபடி இந்த அழிவின் நிலையை நாடக்கூடிய நிலைகள் தான் இந்த தெய்வீக நிலையில் வணங்குகின்றார்கள். அந்த அழுகிய நிலைகளை அவர்கள் எண்ணும் பொழுது அழித்திடும் உணர்வுகள் அத்தகைய அணுத்தன்மைதான் அவர்களுக்குள் அண்டிக் கல்கின்றது. அதுவே அவர் உடல்களில் சேர்கின்றது. ஆனால் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆண்டவன் தான் அவர்களுக்கு அருள் கொடுப்பதாகவும், அதனால்தான் மற்றவர்களை நம்மால் ஆட்டி படைக்க முடிகிறது, ஆண்டவன் அருள் பெற்றோர் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. அவர் நல் உணர்வில், நல் நிலையில், நல் நினைவில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த நல்ல சித்தர்களின் மகரிஷிகளின் அருளாசி அது பூமலையாக பொழிகின்றது. ஆனால் தீய நினைவுகள் அழிக்கக்கூடிய உணர்வுகள் உள்ளவர்கள் எல்லாம் தீய ஆவிகள் தான் அண்டிக் கொள்கின்றது. ஆக ஆண்டவன் என்பது இப்பொழுது எங்கே இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான் என்பது புரிகின்றதா? ஆண்டவன் என்பவன் யாரப்பா என்று மறுபடியும் இந்த வினாக்களை எழுப்பி, ஆக தீய சக்திகளை அழிப்பவன் ஆண்டவன் அல்ல, தீய சக்திகளை செய்பவனும் ஆண்டவன் அல்ல. அவனுடைய சந்தர்ப்பம் எடுத்துக்கொண்டதான். அது தீமையின் விளைவோ நன்மையின் விளைவோ அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தி அவன் எதை நுகர்கின்றானோ அதையே அவனுக்குள் உருவாக்கி அதுவாகவே அவனை மாற்றுகின்றது. ஏனென்றால் அதைத்தான் இங்கே இயற்கையில் ஒன்றிற்ற, இயற்கையே தான் ஆண்டவன், காற்றே தான் ஆண்டவன், சூரியனே தான் ஆண்டவன், தண்ணீர் தான் ஆண்டவன், ஒளி காற்று நீர் இந்த மூன்றும் தான் ஆண்டவன். இயற்கை அன்னை, இயற்கை சக்தி என்பதெல்லாம் இந்த மூன்றும் தான். ஆக ஒளிக்கோ காற்றுக்கோ தண்ணீருக்கோ இது போன்ற தீமை என்றும் நன்மை என்றும் பாரபட்சம் கிடையாது. ஆக ஆண்டவன் என்பவன் எங்குள்ளான் என்று நிலை புரிந்ததா? இப்பாட நிலையை எந்த நிலையிலும் பகிர்ந்திடவில்லை. நானும் என் சிஷியன் ஞான குருவையும் வாய் அடைத்து விட்டேன் பல நாட்களாக. ஆனால் உன் நிலைக்கு இதை புரிய வைத்தேன், சில உண்மை நிலைகளை நீ அறிந்து கொள்வதற்காக. ஆண்டவன் எங்கே எப்படி எந்த நிலையில் உள்ளான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நிலைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். களி மாறி கல்குயுகம் வரும் நிலையில் இந்த கால நிலையிலே சரியான பாதையிலே செம்மையான நிலைகள் கொண்டு உணர்ந்து அதன் வழி சீராக செயல்படுத்துங்கள். ஆண்டவன் எப்படி எங்கே எந்த நிலையில் உள்ளான் என்பதை பல பாடங்களை உணர்த்திவிட்டேன். ஆக மீண்டும் இவன் தானப்பா ஆண்டவன் என்ற நிலையை உணராதபடி எங்கே இருக்கின்றான் ஆண்டவன் என்று தேடிக்கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் இது குறிப்பால் ஒரு தெளிவுக்காக இன்று ஒரு ஆற்றும், அதாவது ஆறு ஓடுகின்றது, அதில் வெள்ளம் வருகிறது என்றால் அந்த வெள்ளம் வரும்போது அடித்து செல்கின்றது அது அனைத்தையுமே. அவன் தானப்பா ஆண்டவன். அதாவது நன்மை என்றோ தீமை என்றோ அது பார்ப்பதில்லை. அது அடித்து செல்லக்கூடிய நிலையில் எங்கே செல்கின்றதோ அங்கேதான் அது அடைகின்றது. ஆக இது போன்றுதான் இயக்க சக்தி என்பது பொதுவானது. அதில் அதனதன் சந்தர்ப்பம் அதாவது எடுத்துக்கொண்ட ஏற்றுக்கொண்ட நிலைக்கொப்பதான் அங்கே வளர்ச்சியோ தேய்மானமோ சகலம் ஆகின்றது. ஆக சக்தி பொதுவானதான், அதுதான் ஆண்டவன் என்று சொல்லுகின்றோம். அது அனைத்திலும் உண்டு, சகலத்திலும் உண்டு. அதில் நன்மை என்ற தீமை என்ற நிலை இல்லை. ஆனால் வளர்ச்சி பெற்று அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்றவர்கள் இந்த ஒளித்தன்மையாக துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். அந்த ஒளித்தன்மை வளர்த்தின் நிலைக்குத்தான் நானும் உங்களுக்கு இந்த உண்மைகளை உணர்த்துகின்றேன். ஆண்டவன் எந்த நிலையில் இருக்கின்றான். ஆக அழுகும் நிலையாக அழியும் நிலையாக நாம் செல்லாதபடி இந்த ஆண்டவன் எங்கே உள்ளான் என்று இந்த பாடத்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு வளர்ச்சியின் பாதையில் நீ வந்திடப்பா. முதலில் சொன்னது போன்று இங்கே வளர்ச்சியின் பாதை என்று சொல்வது நமக்கு இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய சக்தியை நாம் சீராக பயன்படுத்தி மீண்டும் இன்னொரு உடலுக்கு செல்லாதபடி அல்லது ஆவி உலகில் அல்லல் படாதபடி வளர்ச்சியின் பாதையில அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்றமே, நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்வழியில் பயன்படுத்தி நாமும் அந்த சித்தர்கள் ஞானிகள் போன்று ரிஷிகள் போன்று உயர்ந்தங்களை பெற வேண்டும் என்பதற்குத்தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உண்மைகளை தெளியப்படுத்துகின்றார்கள். ஆக நன்மை என்றோ தீமை என்றோ ஆண்டவனுடைய நிலையில் இயக்கம் கிடையாது. காற்று நீர் ஒளி இதுதான் ஆண்டவன் என்று தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக இயற்கை அன்னை இயற்கை சக்தி என்பது இதுதான். ஆக தனி ஒத்த ஒரு சக்தி எங்கும் கிடையாது. தனித்த நிலைகளுக்கு அது சூனியம்தான். ஒன்றுடன் ஒன்று இணைந்தால்தான், ஒன்றுடன் ஒன்று கலந்தால்தான் சக்தி என்பதை தெளிவாக நமக்கு இதில் உணர்த்தி வளர்ச்சியின் பாதைக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியத்தை அது வழி சென்ற ரிஷிகள் ஞானிகளுடைய அருளை நாம் பெற்று அவர்கள் வழி நாம் செல்வதற்குண்டான மார்க்கங்களை தான் ஈஸ்வரப்பட்டதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.